ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருமே எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் சரி, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எக்ஸாம் எழுதும் போதும் சரி, முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்மிட் கார்டை இது வரைக்கும் ஃபில் பண்ண தெரியாமல் நிறைய பேர் ஒரு குழப்பத்தோடய இருக்காங்க. ஸோ நிறைய பேர் நமக்கு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நிறைய கொஸ்டின்ஸு. ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, நீங்க எல்லாருமே ஹால் டிக்கெட், அதாவது இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போறவங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா நீங்க போய் உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தெளிவா பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கேட்டகிரி, உங்களுடைய ஸ்டேட், என்ன ஸ்டேட், நீங்கள் தமிழ்நாடா, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எல்லாமே அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நல்லா தெளிவாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னங்கிறத இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மறந்துடாமல் இதெல்லாம் நல்லா தெளிவாக பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன பேப்பர் எழுத போறீங்கிறத அதில் கொடுக்கப்பட்டிருக்கோம். பேப்பர் 1 பிஇ பிடெக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர், அதாவது நீங்கள் தமிழில் கொடுத்துருக்கீங்களா இல்லை இங்கிலீஷ் மட்டும். அங்கே பாருங்கள், இங்கிலீஷ்னு வருதா. அது 23/1/2025. அவங்களுக்கு அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது. அவங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. யார்? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இது நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதில் பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய சென்டர், எந்த சென்டர், டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, அதில் உள்ள விவரங்கள், அந்த கரெக்டாக அந்த அட்ரஸை பார்த்துடணும். சும்மா நீங்கள் ஏனோ தானோன்னு ஒரே பேரில் நிறையா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் இருக்கும். நீங்கள் அதை மாற்றி வேறு சென்டருக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் குழம்பிக்கிட்டு நிற்கக்கூடாது. அந்த சென்டரை நல்லா அந்த டீட்டெயிலாக அது எந்த இடமா இருக்குது, அது எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் என்ன, அங்கே கேட்டு கரெக்டாக எக்ஸாம் முன்னாடி எத்தனை மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துருங்க. இதை பார்த்துட்டீங்களா, அப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ என்ன மேட்டர்னா, நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேர் கேட்குறீங்க. இதை எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்மிட் கார்டை அப்படியே கலர் பிரிண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா A4 சீட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒட்டணும். ஒட்டிட்டு ஒரு ஃபோட்டோ நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்டு, தம்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும். கைரேகை இந்த இடத்துல வைக்கணும். நல்லா தெளிவாக வைக்கணும். சும்மா கசமுசான்னு ஏதாவது ஒன்று வச்சிடாமல் தெளிவாக வைங்க. இதெல்லாம் இப்போவே பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபோட்டோவையும் இந்த கையொப்பத்தையும் வச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைன் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போய் இந்த இடத்துல சைன் போடணும். சரி, சைன் போடும்போது நம்மளுடைய கை ரேகையை மறுபடியும் அவங்க வச்சு பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சு பார்ப்பாங்க. அது மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் படிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் இங்கிலீஷில் இருக்கனால எல்லாம் படிக்க மாட்டேங்கிறீங்களா என்னன்னு தெரில. இது தெளிவாக எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு எத்தனை மணிக்குள்ளே போகணும், ரிப்போர்ட் பண்ண வேண்டிய டயத்துக்குள்ளே போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இந்த விவரங்களை நல்லா தெளிவாக படிங்க. ஸோ நான் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உள்ளே போக முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆயிருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயத்துக்குள்ளே அதாவது பார்த்தீங்கன்னா அதில் 4, இப்போ இந்த பிரிண்ட் அவுட் 4 பிரிண்ட் அவுட்டில் யார் யாருக்கெல்லாம் ஆதார் கார்டு அந்த இல்லாமல் இருக்குதோ அவங்க அந்த ஆதார், அதாவது நான் ஆதார் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க மட்டும் அந்த லாஸ்ட் பேஜை எடுத்துகிட்டு போகலாம். நான் ஆதார் இல்லை, எனக்கு ஆதார் கார்டே நான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 பேஜை எடுத்துகிட்டு போனால் போதும். ஓகேவா? இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 4 ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்க. பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில். அந்த ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சுன்னா சும்மா ஆக்குவா இல்லாட்டி ஏதோ ஒரு, நீங்கள் என்ன கம்பெனி வேணால் அந்த கவர்லாம் பிரித்து அங்கிட்டு வீசிடுங்க. வீசிட்டு அந்த வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பால் பாயிண்ட் பென்னு, ஒரு பெண்ணு ஒன்று எடுத்துங்க. அந்த பென்லையும் எந்த ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காத மாதிரி இந்த ஸ்டிக்கர்லாம் பிரித்து வீசிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. அதை A4 சைஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதில் பிரிண்ட் அவுட் எடுத்து, இப்போ நான் சொன்னேன் என்ன சொன்னேன், ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஒன்று ஒட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கைரேகை வைக்கணும். இது ரெண்டையும் வச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க உள்ள. அங்கே அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுவாங்க. உங்கள் ஹாலில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுவாங்க. அதனால உள்ளே போயில ஒரு ஃபோட்டோவோட போகணும்.
போட்டோவோட நான் போகல அப்படின்னா இங்க முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது இல்லாம வேற என்ன கொண்டு போகணும்னா முக்கியமான ஒரு ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி. ஒரு நீங்க ஒன்று ஸ்கூல் ஐடியை விட ஆதார் ஐடி எல்லாத்தையும் இருக்கும். நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆதார் கார்டை எடுத்துக்கங்க, எடுத்துட்டு போயிருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நான் சொன்ன போட்டோ அந்த கைரேகை மட்டும் இப்பவே வச்சிருங்க. கையெழுத்து வந்து நீங்க இப்பவே போடக்கூடாது. உள்ள போயிட்டு இன்விஜிலேட்டர் அங்க எக்ஸாம் ஆளுக்கு வர்றாங்க பாத்தீங்களா, நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். 10வது எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 11வது எக்ஸாம் எல்லாம் எழுதிருப்பீங்க. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்க தானே, என்ன பயம்? ஒரு பயமும் தேவையில்ல. பயப்படாம போங்க. முன்னாடியே ஐடென்டிட்டி பண்ணிருங்க. நீங்க எந்த எக்ஸாம் காலுக்கு போறீங்கிறத ஐடென்டிட்டி பண்ணிருங்க. இதுல வேற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர்க்கு அந்த பேப்பர் 2 அந்த இதெல்லாம் எழுதுறவங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸு, பென்சிலு, எரேசரு, கலர் பென்சிலு இதெல்லாம் அவங்க கூட கொண்டு போகலாம். ஓகேவா? இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுல இன்னொன்று மெயினாக கொடுத்துருக்காங்க. நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கையில நான் டாய்லெட் போகணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் போகணும் அப்படின்னா நீங்க வெளில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தீங்கன்னாலும் கைரேகை மறுபடியும் எடுக்கப்படும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, அப்பார்ட் ஃப்ரம் த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் அண்ட் ஃபிக்ஸிங் அட் என்ட்ரி கேண்டிடேட்ஸ் வில் பி ஃபிக்ஸ்டு அண்ட் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் வில் பி டேக்கன் அகைன் ஆன் என்ட்ரி ஃப்ரம் பயோ பிரேக் டாய்லெட் பிரேக். இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் கைரேகை எடுக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்காக என்னங்க வெளில போயிட்டா வந்துட்டு இருக்க போறீங்க? நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த எக்ஸாமில் இருக்குது, அந்த கொஸ்டினில் இருக்க போது நல்லபடியாக நீங்கள் வந்து மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் தவறாக நம்ம அட்டன் பண்ணோம்னா இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸியாக சிம்பிளாக அட்டன் பண்ணுங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பயப்படாமல் போங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஆதார், யார்கிட்ட ஆதார் கார்டு இல்லையோ அவங்களாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் வந்து கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்துகிட்டு போகணும், வேற ஒன்றும் கிடையாது. இதில் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். சரியா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேற எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.